அது வச்சுருக்கேன். 2 கரண்டி தோசை மாவு, 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் மைதா மாவு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் கோழி சைஸில் இருந்த ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை இலை அதையும் நறுக்கி வச்சுருக்கேன் நான். சீரகம் 1 ஸ்பூனு, உப்பு 1 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. மாவு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். அப்போ தான் இதுக்கு பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா எந்த அளவுக்கு பொடியாக நறுக்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லா அதை வதக்கலாம். ஒரு லிஸ்ட்டு மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள், என்னென்ன போடணுன்றதை அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ தவா ஹீட் பண்ணிவிட்டு தவாவில் ஒரு 3லேருந்து 3.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாயும், கருவேப்பிலை எல்லாம் இதோட சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கண்ணாடி அளவு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம மாவில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை சுட வேண்டியது. இதை அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு சட்னி ஒன்று நான் செஞ்சுருக்கேன். ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இஞ்சி புளி சட்னின்னு இருக்கும். அந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே இதோட செட்டு சூப்பராகவே இருக்கும். இதோட வச்சு சாப்பிட நல்லா சீரகம் எல்லாம் போட்டு வதக்கும் போது அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும். அதுக்கப்புறம் நம்ம இதை மாற்றி இங்கே பாருங்கள், நான் கலந்து வச்சுட்டேன். தண்ணி மாதிரி நல்லா கரைச்சிக்கணும். இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். 4 பேர் சாப்பிட்ணுன்னா இதையே நீங்கள் டபுள் ஆக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். தோசை கொஞ்சம் முறுமுறுன்னு அப்போ தான் நல்லா வரும். இப்போ தோசை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை நான் வாயிலே சொல்லிட்டேன். நான் இங்கே ஸ்க்ரீனில் தர்ற மாதிரி நான் போடல. ஒரு 3.5 ஸ்பூன் எண்ணெய் போட்டு வதக்கிக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா இந்த லைட்டாக கோல்டானால் போதும். இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு பார்த்துட்டு திரும்பி ஒரு வாட்டி இந்த ஃப்ரண்ட் சைடு லைட்டாக கொஞ்சம் செவந்த மாதிரி லைட்டாக வரும். அதுக்கப்புறம் தோசை ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி செவந்திருக்கணும். லைட்டாக ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த தோசையை எடுத்து வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான தோசை ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.